ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன மேட்டர்னா நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மிரட்டலான அனிமே, லவ்வான அனிமே, கிரின்ச்சான அனிமே, ஒரு எமோஷ்னலான அனிமே, ரொமான்ஸான அனிமே. அந்த அனிமே பேர் என்னன்னா, ஐ எம் கெட்டிங் மேரிட் டு எ கேர்ள் ஹேட் இன் மை கிளாஸ். சொல்லப்போனால் இது ஒரு தரமான லவ் அனிமே தான். ஸ்டார்டிங் சீனே வந்து நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் ஒரு சீனு. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை மிரட்டுவாங்க. நம்ம கல்யாணம் நடந்த விஷயம் அட்டையே சொன்னால் உனக்கு கொண்டுடுவேன். நம்ம ஹீரோவும் சொல்லுவாங்க, ச்சே நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணையாக கல்யாணம் பண்ணிக்கணும், என் கிளாஸ்லேயே இந்த பொண்ணு எனக்கு லீஸ்ட் ஃபேவரட்னு சொல்லி அப்படியே 4 நாள் முன்னாடி கொண்டு போவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட கத்திக்கிட்டே இருப்பாங்க, லொட 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 லொடன்னு. அப்படியே ஒரு வார்த்தை கேட்பாங்க, கிளாஸில் கூட ஒரு ஒர்க்கும் நீ செய்கிறதில்ல, நோட் எழுத சொன்னால் நோட் எடுக்கிறதில்ல, நீ எழுதியதுக்கு ஒரு சைனீஸ் ப்ராவர்ப்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு வந்து சொல்லுவாங்க, என்ன ஒரு திமிரு உனக்கு, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பு இழுத்துட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் மறுபடியும் நீங்கள் பிளாக் போர்டு கூட அழைக்கல, என்ன வேலை பார்த்துட்டு அப்படின்னு கேட்கும்போது, நீ கடுப்பேற்றதுக்கு பதிலாக நீ போய் படிக்கலாம்ல புக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த ஆட்டிட்யூட்னால தான் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேர் வந்து அக்கினே. அக்கினே வந்து என்ன சொல்லுவாங்க, எதுக்கு அக்கினே அவனை திட்டிகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் அவனை அழுகுகளே வச்சிட போகிற அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்லுவார், யார் நான் அழுகு போடுறான் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு ஏன் அவனை பார்த்தாலே பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, அவனை பார்த்தாலே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அவனை பார்த்தாலே என் ரத்தம்லாம் கொதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் சொல்லுவாங்க, அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விடணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோ நியாயமாக பார்த்தா நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போதே அவங்க தங்கச்சியோட என்ட்ரின், அவங்க கசின், ஆனால் கசினை தங்கச்சி என்ன சொல்லுவாங்க தெரியல, ஆனால் இதில் பிரதர்னு தான் சொல்லுவாங்க. அதை நம்ம தங்கச்சின்னு எடுத்துக்கலாம். அவங்க தங்கச்சி வந்து அப்படியே இப்படி பேசும்போது அவங்க, நீ ஏன் என் கூட மறுபடியும் சண்டை போடுறேன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாங்க, ஏன் இவங்கெல்லாம் என் வெளியில் வராங்கன்னே தெரில அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. நீ அவங்க கூட சண்டை போடுறது பார்த்தா உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்ல, இல்லை எனக்கு உலகத்திலே அவனை தான் பிடிக்காது. நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ திருப்பி எனக்கு இந்த உலகத்திலே ஒன்றை மட்டும் தான் பிடிக்காதுன்னு சொல்ல, இந்த சீனை முடிச்சு அவன் நடந்து போகிறான். அப்படியே ஒரு ஃபோன் கால் வருது, அவங்க தாத்தா. நம்ம ஹீரோ தான் ஒரு பெரிய பணக்காரன், ஆனால் அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் அப்படியே மாசாக நடந்து போகிறான். அவங்க தாத்தா ஃபோன் பண்ணி, என்னப்பா பேரண்டி நல்லா இருக்கியாப்பா, ஒரு டீ குடிக்கலாமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை எனக்குலாம் வேலை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, இல்லை நான் கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா மிரட்டி கூப்பிட்டு போவார். சொல்லப்போனால் இது வந்து ஒரு க்ரைம் தானே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோக்கு வந்து சொத்து வேணும்ல, சொத்துக்காக போய் தானே ஆகணும்னு சொல்லி அங்கே போகும்போது தான் பார்த்தா தெரியுது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அங்கே தான் பார்த்தா நம்ம ஹீரோயினியை வந்து நம்ம ஹீரோயினியை வந்து அவங்க தான் பாட்டி தாத்தா, நம்ம ஹீரோக்கும் அவங்க தான் வந்து பாட்டி தாத்தா. அப்படியே உள்ளே கூட்டு போய் ஒரு டின்னர் வச்சு அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அப்படியே உள்ளே கூட்டு போய் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, எதுக்கு எங்களை வர சொன்னீங்க 2 பேரையும் ஒன்றா அப்படின்னு சாப்பிட்டுட்டே கேட்கும்போது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இவளையா கல்யாணமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்ப்போம் பாருங்க, ஒரு கிரிஞ்சி சீன் தான் அது. சீனை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோயினே அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் பிடிக்காத போய் நான் கல்யாணம் பண்ணதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுங்க. அவங்க தாத்தா வந்து சொல்லுவாங்க, நாங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தோம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தோம் சின்ன வயசுலேருந்து, ஆனால் ஒரு சண்டையால் அப்பப்போ ஏற்றத்தாழ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நானும் எங்கள் வீட்டில் அப்பா பார்த்த பொண்ணை வந்து அப்பா அம்மா பார்த்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணேன். அவங்க ஹீரோட தாத்தா சொல்ல, அவங்க பாட்டியும், ஆமாம் நானும் ரொம்ப நாளாக விடோவாக தான் இருந்தேன், உங்களுக்கே தெரிய விடோ நான் அப்படி சொல்லும் போது, இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஜாலியாக தான் இருக்கோம், அதனால் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிங்க, எங்கள் முடியல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வந்து, ஐயோ ஆமாம் இவனெல்லாம் என்னால் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணால் ஒரு இமேஜின் பண்ணியிருக்கேன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ ஆமாம் நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைபால் அடிச்சுட்டு சொல்லுவான். அப்புறம் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் பேர் தான் வந்து அக்கினே, நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு பேர் தான் வந்து இமாவாரி. இப்படியே முடிச்சுட்டு இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி வேணான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோட தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என் பேச்சை கேட்கலாம், இங்கே பாரு கைத்தட்டி அந்த நாய்க்கு என் கம்பெனி எழுதி வச்சுருவேன், அந்த நாய் தெருவா போகும், தெருவா போய் நான் சொல்கிற இடத்துல சைன் போட கற்றுக் கொடுத்து அது சைன் போட்டுரும், அப்புறம் கோஜோ குரூப் வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, உனக்கு அது அந்த முடிவு தான் வேணா நீ அதை எடுத்துக்கோ, ஆனால் கம்பெனிக்குலேருந்து உனக்கு ஒரு சொத்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அக்கனையை கூப்பிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு, இங்கே வாமா அப்படி காதல் ஏதோ உனக்கு குசு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசி முடிச்சிருவாங்க. உங்களுக்கு 3 நாள் டைம் தரும், உங்கள் முடிவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை ட்ராப் பண்ணிட்டு நம்ம தாத்தாவும் பாட்டியும் கிளம்பிடுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, நீ என்னை உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு, எனக்கு தெரியும் நான் அப்படி நடக்குமா நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. அப்படியே அதை விட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு, பாட்டி வந்து உன்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க, என் மூளைகளை புகுந்து எதையும் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பெட்டில் படுத்துருக்கும் சீன் நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும் இனிமேல். அதே மாதிரி படுத்துருந்து நம்ம யோசிச்சுப்பாங்க, நம்ம ஹீரோ வந்து படிக்காமே டாப் 1 ரேங்க்லாம் எடுக்கிறான், நம்ம படித்து டாப் 2 தான் எடுக்கிறோம், அதில் கொஞ்சம் போட்டியாக பார்ப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஃபோன் எடுத்தோன்னே, ஏக்கே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டில் உனக்கு பிடிக்காதவங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாம், நீ என்ன பண்ணுவ அப்படிங்கும்போது, அதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதுனா அந்த காலமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆமாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
அப்புறம் நம்ம ஹீரோயினி கேட்பாங்க, "உனக்கு யாராவது க்ரஷ் இருக்காங்களா?" அப்படின்னு. நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டும் சொல்லுவாங்க, "ஆமா எனக்கு க்ரஷ் இருக்காங்க கிளாஸில ஒருத்தவங்க. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீ தான் ரிலேஷன்ஷிப்ப மதிக்கவே மாட்டியே. அப்புறம் எப்படி?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, "ஆமா. ஆனா அப்ப இப்படி, இப்ப இப்படி இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டும் மறுபடியும் கேட்பாங்க, "நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஏதோ விஷயம் இருக்கு. உன் மனசுல யாரையோ வச்சு பேசிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவ மனசுல நெனச்சுக்கிட்டு, "ஆமா எனக்கு ஒண்ணு இருக்கு. அவங்க செத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். யாராவது மண்டையில விழுந்து செத்துட்டாங்கன்னா நானும் நிம்மதியா இருப்பேன். இந்த பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே இந்த முடிச்சுட்டு, "இது மட்டும் இல்ல. கல்யாணம்னா அப்புறம் பசங்க, பொண்ணுங்க பண்றது." அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டும் வந்து, "என்ன நீ சொல்றது கேட்கல." அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மறுபடியும் ஹீரோயினி வந்து சொல்லுவாங்க, நம்ம பசங்க, பொண்ணு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். தனியா இருந்து அந்த வார்த்தைய சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு கேட்பாங்க, "இத பத்தி நீ வெளிப்படையாவே பேசலாமே. எதுக்கு இப்படி இழுத்து பேசுற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ என்ன 100 குழந்தைய பெத்துக்க போற?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, "என்ன ஒண்ணும் கடவுள் அதுக்காக படைக்கல. அப்படிலாம் இல்ல." அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லி முடிச்சோனே, "ஓகே நான் ஃபோன் வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினி சீன் முடிஞ்சோனே நம்ம ஹீரோ சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, "உலகத்தில எவ்வளோ பொண்ணு வந்து இந்த சக்குரா மோரி தான் வந்து எனக்கு ஒய்ஃபா கிடைக்கணுமா?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து அட்வைஸ் பண்றாங்க. "என்ன பிரதர் உங்க மண்டையில என்ன ஓடிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, "எங்க தாத்தா என்ன மிரட்டுறாரு. நான் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏதோ ரோட்ல போற நாய்க்கு வந்து கம்பெனி எழுதி வச்சுருவேன்னு." அப்படின்னு கேட்கும்போது, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாரு. நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கும்போது, நம்ம ஹீரோவோட தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்கு என்ன வேணும்? நிம்மதியான வாழ்க்கையா? இல்ல கம்பெனியா?" அப்படிங்கும்போது, "எனக்கு 2மே வேணும்." இல்ல எல்லாம் எது நம்ப ஹீரோவோட தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த உலகத்தில இருக்க எல்லா கிரியேச்சருக்கும் வந்து எதனா ஒண்ணு தான் கிடைக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை, இல்ல நம்ம தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை, இல்லன்னா கம்பெனி, மத்தவங்க சொல்றது." அப்படின்னு சொல்லும்போது, அட்வைஸ் வாங்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, "எனக்கு 4 பன்னு கிடைச்சா கூட நான் சாப்பிட்டு வாழ்ந்துப்பேன். அதேமாரி உனக்கு வரப்போறவும் சரி, உன்னாலயும் சரி எல்லா நேரமும் ஒரே மாரி இருக்க முடியல. இல்ல பிரதர் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் சொல்ற மாரி நீ கேளு. நீ வாழ்க்கையில நெறைய கஷ்டத்த பார்த்துருக்க. இருந்தாலும் நான் சொல்றத கேளு." அப்படின்னு சொல்லும்போது அந்த சீன் முடிஞ்சிரும். நம்ம ஹீரோவும் சரி சொல்லிடுவாரு. அடுத்து ஸ்கூல் சீன் தான். நம்ம ஹீரோவோட தங்கச்சி எல்லாரும், "நீ கியூட்டா இருக்கன்னு" சொல்லி தட்டி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆனோனே அக்கனை கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அப்படியே அவ வந்து இப்படி மூஞ்ச திருப்பிட்டு போனோனே நம்ம தங்கச்சிய க்ளோஸ் அப்ல காட்டிட்டு அடுத்து அவங்க தாத்தா இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அவங்க தாத்தா வந்து கேட்பாங்க, "என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ண சம்மந்தமான்னு?" கேட்கும்போது அவங்க 2 பேருமே சம்மதம் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாரு, "என்ன சொல்ற? உனக்கு சம்மதமா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு வேற வழி தெரியல. உனக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் கொஞ்சம் முடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து என்ன சொல்லுவாருன்னா, "ஓகே சூப்பர்." அப்படின்னும்போது நம்ம கிராண்ட்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்க தாத்தா இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாங்க, கவலை இல்லாம." அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாத்தா என்ன சொல்லணும்னா, "இப்ப செட்டில் பண்ணிடலாம்." எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோனே நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, "ஓகே நான் கிளம்புறேன். கிராஜுவேட் முடிச்சோனே நம்ம லீகல் பேப்பர் ஒர்க்லாம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற? காமெடி பண்றியா? உனக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நாங்களே உங்களுக்கு வேலைய குறைன்னு சர்டிஃபிகேட்லாம் அனுப்பிட்டோம். மேரேஜும் பண்ணிட்டோம்." அப்படின்னாங்க. பண்ணோனே 2 பேரும் ஒரு தனி வீடு எடுத்துட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அங்கேயே போயிட்டாங்க. 2 பேரும் ஒண்ணா இருக்க போறாங்க. இதுக்கப்புறம் தான் செமையா இருக்கும். அப்படியே அங்க விடும்போது அவங்க 2 பேரும் கேட்பாங்க, "என் திங்க்ஸ கூட நான் உன்னோட பேக் பண்ணல." அப்படின்னு சொல்லும்போது, "நாங்கலாம் உங்க திங்க்ஸ பேக் பண்ணி இங்க அனுப்பிட்டோம். நீங்க எங்கேயும் தப்பிச்சு போ முடியாது. 2 பேரும் ஒண்ணா இருங்கன்னு" சொல்லிடுவாங்க. அவங்க 2 பேரும் விட்டு அங்க கிளம்பும்போது 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தோனே நம்ம ஹீரோ கதவு லாக் பண்ணாரு. அப்படியே நம்ம ஹீரோயினி கத்துவாங்க, "நீ என்ன இங்க வீட்ட லாக் பண்ணி அடிமையா அடைச்சு வைக்க போறியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அப்பலாம் பண்ண மாட்டேன்." நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினி, "எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பண்ண போறன்னு" சொல்லி ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்ட சுத்தி பார்ப்பாங்க. உள்ள போனோனே நம்ம ஹீரோயின் அப்படியே வாய அடைச்சு போய் பார்ப்பாங்க. வீடு அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே கேட்பாரு, "இங்க யாரோ என்ன விட எக்ஸைட்டா இருக்க மாரி இருக்கு." அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, "நான் மட்டும் இங்க தனியா இருந்தேன்னா எனக்கு இந்த வீடு ரொம்ப புடிச்சிருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாரு, "ஆமா, நீ இல்லனா கூட எனக்கு இந்த வீடு சொர்க்கம் மாரி இருந்துக்குன்னு" சொல்லி 2 பேரும் வீட்ட சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல போனோனே பாத்ரூம்ல வந்து ஒரு ஹாட் டப் ஹார்ட் ஷேப்ல சூப்பரா இருக்கும். நம்ம ஹீரோயினி பார்த்தோனே, "என்ன இது?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாரு, "நீ பார்த்தது இல்லையா இதுக்கு முன்னாடி? இதான் ஹாட் டப்பு குளிக்கிறதுக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. உன்ட்ட யாராவது போய் கேட்டாங்கன்னா நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு அடுத்து போய் வீட்ட சுத்தி பார்க்கும்போது நம்ம அப்புறம் பிரைவேட் ரூம் ஒண்ணு பார்ப்பாங்க. படிக்கிறதுக்கு மட்டும் இருக்கு. அதில மட்டும் தான் 2 பேரும் தனித்தனியா இருப்பாங்க போல. அந்த ரூம காட்டி முடிச்சோனே நம்ம பெட்ரூம்ல போய் பார்ப்பாங்க நம்ம ஹீரோயினி. அங்கேருந்து கத்துவாங்க. நம்ம ஹீரோ போவாரு, "என்ன இங்க நடக்குது? ஒரே ஒரு பெட்ரூமா?" அப்படின்னு. அப்படியே நம்ம ஹீரோ உடனே அவங்க தாத்தாக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க தாத்தா ஹீரோ என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே, "என்னப்பா ஒரு பெட் தான் இருக்குன்னு ஃபோன் பண்றியா?" "ஆமா, கல்யாணம் ஆன கப்புள்ஸ்லாம் ஒரு பெட் தானே படுக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினி வந்து, "என்னால முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நம்ம தாத்தா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இதான் முதல் ரூலு. இந்த சோஃபால படுக்குது, கீழ படுக்குது அந்த கதையே இங்க இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒண்ணா தான் படுக்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதே மாரி நம்ம பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஹீரோயினி கிட்ட, "உனக்கு வாழ்வோ! சாவோ! இனிமே சைட் அவுட் தான்." சொல்லும்போது நல்லா காமெடியா இருக்கும் அனிமே. நீங்க முடிஞ்சா தமிழ்ல கூட பார்க்கலாம். அப்புறம் இந்த மாரி போடும்போது நம்ம ஹீரோ வந்து பெட்ட போய் செக் பண்ணுவாரு. எங்கனா கேமரா இருக்கா? சென்சார் இருக்கா? நம்ம பண்றதெல்லாம் பார்க்குறாங்களா? முதல் ரூல்ஸா போட்டு வச்சிருக்காங்க. பெட்ல ஒண்ணா படுக்கணும் அப்படி பார்க்கும்போது, பில்லோல வந்து எஸ்ன்னு வேற இருக்கும். நம்ம ஹீரோயினி வந்து கேட்பாங்க, "ஆமா, நீ அந்த மாரி தான் பார்க்குறியா?" அப்படின்னு.
நம்ம ஹீரோ வந்து கேட்பான், "நீ என்ன நினைக்கிற?" அப்பல்லாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கத்துவாங்க, "நீ அந்த எண்ணத்துல தானே என்ன பார்க்குற? நீ என்ன பயங்கரமா யூஸ் பண்ணிக்க போற, என்ன அழுவ விட போற, என்ன வந்து ஸ்கூலுக்கே போக விடாம நீ அதானே பண்ண போற." நம்ம ஹீரோ கேட்பார், "நீ என்ன லூஸ் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நீ பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து பண்ணுறது தானே பண்ண போற." அப்படின்னு நம்ம ஹீரோயினி வந்து டெரரா, "ஆனா நான் அத நடக்கூட மாட்டேன்னு" சொல்லிட்டு இப்போ சின்ன புள்ள மாரி போயிடுவாங்க. போனோனே திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி எடுத்து வைக்கும்போது, நம்ம ஹீரோயினி தெரியாம ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோ அத புடிச்சோனே, நம்ம ஹீரோயினி தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்படியே தேங்க்ஸ் சொன்னோனே, "நீ இத நெனச்சு எதுவும் பண்ண ட்ரை பண்ணாத" அப்படின்னு சொல்லாம நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து இவ சரியான திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டு, நான் அந்த சீன கட் பண்ணி நம்ம அப்படியே சாப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து, "இவ என்னதான் நமக்கு தொல்லையா இருந்தாலும் ஒரு வகையில ஹெல்ப்பா தான் இருக்கான்னு" சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து சாப்பாடு வாயில எடுத்து வைக்கும்போது, நம்ம ஹீரோயின் வந்து குட்டி புள்ள மாரி உட்காந்துக்குவாங்க. அந்த சீன்லாம் பார்க்க க்யூட்டா இருக்கும். அப்படியே எனக்கும் பசிக்குது நம்ம ஹீரோயினி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து, "நீ என்ன சாப்பிட்றியா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினி வந்து, "என்ன கல்யாணம் ஆச்சு உரிமையில கேட்குறியா? இப்ப நீ சாப்பிட்றியான்னு கேட்பா. அடுத்து நீ என்ன கேட்ப? வரியான்னு கேட்பியா?" அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்ல, நம்ம ஹீரோ, "நான் அப்பலாம் கேட்க மாட்டேன். இந்தான்னு" சொல்லி குடுத்துட்டு, நம்ம ஹீரோயின் அப்படியே குடு குடுன்னு ஓடிருவாங்க பூனை மாரி. அப்படியே நம்ம ஹீரோ கேட்பாரு, "நீ என்ன பூனை மாரி பண்ணாத, எனக்கு அது பிடிக்கல" அப்படின்னு சொன்னோனே பெட்ரூம் சீன் தான். நம்ம ஹீரோ வந்து டயர்டா வந்து படுக்க, நம்ம ஹீரோயினி வந்து உள்ள வரவான்னு கேட்க, நம்ம ஹீரோ வான்னு சொல்ல 2 பேரும் படுப்பாங்க. படுத்துட்ட உடனே நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அவளோட சூடு ஐ ஐ மீன் அந்த வார்ம்னஸ் எனக்கு தெரியுது. அவளோ முடியோட அ வாசனை ஆள தூக்குது. கடவுளே ஏதோ தப்பா நடந்துற நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினி, "நம்ம 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டுருக்கோம்?" அப்படின்னு கேட்கும்போது, "தப்பாலாம் எதுவும் நடக்காதுல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எதுவும் நடக்காது. இப்ப மட்டும் என்ன?" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினி வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அந்த மாரி ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்ததில்ல. நம்ம ஹீரோவும் அதே மாரி தான் சொல்லுவாங்க. "எனக்கு நெறைய கனவு இருக்கு. அதுக்காக தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேற வழி என்னன்னு எனக்கு தெரியல. அதான் இதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட சொல்லல தானே இத" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, "ஆல்ரெடி நான் உன்ட்ட சொல்லிட்டேன்" அப்படின்னுவாரு நம்ம ஹீரோ. அப்படியே சொல்லி முடிச்சோனே, நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, அவங்க குழந்தை பெத்துற ரூல்ஸ் போட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போதே, ஹீரோ தெரியாம நம்ம ஹீரோயினி பேக்ல டச் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோயினி வந்து பலார்ன்னு அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சோனே, "நான் உன்ன கொன்னு விடுறேன்னு" சொல்லி அப்படியே அத கத்திட்டே இருக்கும்போது கால்ல வந்துரும். அப்படியே ஸ்கூல் வந்துரும். ஸ்கூல்ல வந்தோனே நம்ம ஸ்டார்ட்டிங் சீன். நம்ம கல்யாணம் நடந்த விஷயத்த யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து, "நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். நம்ம ஹீரோயினி வந்து உன்ன நம்ப முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவான், "நான் என் உயிரே போனாலும் இத பத்தி யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, "இத பத்தி இருந்துச்சுன்னா என் ஸ்கூல் லைஃபே போயிடும். எனக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, "நான் என்ன உன்ன அவ்வளோ வெறுக்கிறேன்? நான் அப்பலாம் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து, "சரி ஓகே, உன்ன நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயினி வந்து மறுபடியும் கத்துவா, "இதுக்கப்புறம் நீ யார்ட்டயாவது சொன்னா நீ உயிரோடயே இருக்க முடியாது. உன்ன கொன்னுடுவேன்" அப்படின்னு மிரட்டும்போது, நம்ம ஹீரோ சொல்லுவாரு, "ஐயோ! அம்மா எனக்கு பயமா"